மகான் துளசிதாசர் 62ஆம் பகுதி. கோபிகைகளின் விரகதாபங்களை இதுகாறும் விவரித்து வந்த தாசர் அடுத்ததாக கண்ணனுக்கு மிக நெருக்கமானவரான உத்தவருக்கும் கோபிகைகளுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல்களை தமக்கே உரிய கற்பனை திறனால் அழகுற ஏடுபடுத்துகிறார். உத்தவர் ஞான ரூபமாக கண்ணனை அனுபவிப்பவர். ஆனால் கோபிகைகளோ பிரேம ரூபமாக கண்ணனை அனுபவிப்பவர்கள். வாஸ்தவத்தில் இவர்கள் இருவருக்கும் இடையே நிகழ்கின்ற உரையாடல்கள் கண்ணனை எந்த விதமாக அனுபவித்தாலும் அது மதுரமே என்பதை நமக்கு உணர்த்தினாலும், கோபிகைகள் அவனை தமது மையல் நாயகனாக அனுபவித்ததே அழகு என்கிற எண்ணத்தை வெகு சகஜமாக நம்முள் தோற்றுவிக்கிறது. இதனைத் தொடர்ந்து கடைசி 2 பாடல்களில் துரியோதன சபை நடுவே கதறி அழுகின்ற திரௌபதியையும் அவளது மானத்தை ரட்சணம் செய்த கண்ணனின் கருணையையும் தாசர் வியந்து கொண்டாடுகிறார். திரௌபதியின் கதறல் தன் மனதை உருக்கி விட்டதாக கூறி விழிநீர் பெருக்குகிறார் தாசர். கணவன்மார் 5 உண்டு, காப்பாரோ ஒருவரில்லை. கணவான்கள் பலருண்டு, கண்டுகொள்வார் யாருமில்லை. நீசர்கள் சபை நடுவே நிர்கதியாய் நிற்கின்றேன். ஆஸ்வாசம் அளிப்பவர் யார் அரவிந்தா கேட்கின்றேன். அபலை எந்தன் குரல் கேட்டு ஆதரிக்க வருவாயோ? அபயம் என்று உன் அருளை அள்ளி அள்ளி தருவாயோ? காப்பாயே மணிவண்ணா, கருணை சிந்தும் மாமுகிலே, தீர்ப்பாயே என் துயரம் தயை செய்யன் மன்னா. அந்த அபலையின் குரல் எத்தனையோ 1000 காதங்கள் தாண்டி இருந்த அந்த அச்சுதனின் செவிகளில் விழுந்த அந்த கணம் குரல் வந்த திசை நோக்கி அவன் தன் பார்வையை செலுத்தினான். அவன் பார்வையின் நீளத்திற்கு சமமான அளவில் அவன் அனுகிரகித்த துகிலும் நீண்டது. மனிதன் கை கொண்டு அவ்வளவு நீளமான சேலையை திரௌபதியின் மேனியிலிருந்து அகற்றிவிட முடியுமா என்ன என்று வினவுகின்ற தாசர் அடுத்து வந்த காட்சியை தாம் அருகிருந்து கண்டது போல் விவரிக்கின்றார். துகில் வளருகின்ற காட்சியை கண்ட தேவர்கள் பிரபுவின் அற்புத லீலையினால் உண்டான பரவசத்தினால் உணர்ச்சி மேலிட்டவர்களாயினர். வஸ்திரங்கள் வளர்ந்த வரையிலும் அவர்களது துந்துபி இடையராது முழங்கியது. கண்ணனின் அருள் பெற்ற அந்த அபலை பெண் திரௌபதியின் மீது அவர்கள் மலர் மழையை பொழிந்தனர். துஷ்டர்களை எதிர்க்க இயலாமல் அங்கு நிகழும் அதர்மத்தை தட்டி கேட்கும் துணிவும் இல்லாமல் இருந்தவர்கள் எல்லோரும் தற்பொழுது நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அவர்கள் மட்டுமா? தலை குனிந்து அங்கே அமர்ந்திருந்த திரௌபதியின் கணவன்மார்களும் கூட இச்சமயத்தில் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பஞ்ச பாண்டவர்களில் எப்பொழுதுமே அந்த பார்த்தனுக்கு தான் கண்ணனிடம் அபரிவிதமான பிரீத்தியும் நம்பிக்கையும் இருந்தது. திரௌபதியின் மானத்தை காத்தது அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் என்பது அவனுக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரிந்திருந்தது. அதனால் சுற்றியுள்ள எவரையும் பொருட்படுத்தாமல் அவன் சட்டென்று துள்ளி எழுந்தான். கண்ணா, நீ காப்பாற்றி விட்டாயடா எங்கள் கண்மணியை, உன் கண்ணான சகோதரியை இந்த கயவர்களின் பிடியிலிருந்து நீ காப்பாற்றி விட்டாயடா. நீ ஏழைகளுக்கு மட்டும் பங்காளன் இல்லையடா, எங்களை போன்ற இயலாதவர்களுக்கும் நீ பங்காளனடா என்று நெகிழ்ச்சியோடு உரத்து கூறி தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாமல் அவன் விம்மி விம்மி அழுதான். தாசரின் மேற்கண்ட வரிகளை படிக்கின்ற நம் ஒவ்வொருவரின் மனதிலும் சொல்ல தெரியாத பாரம் ஒன்று அழுத்துவதை மறுப்பதற்கில்லை அல்லவா? 62ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.